ஈழத்தமிழர்களின் உணர்வுகளை வைத்து அரசியல் செய்யும் மாசாமிகள் வரிசையில் நெடுமாறனுமா? எழுந்துள்ள சர்ச்சை. பதவி நீக்கம் தொடர்பில் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. ஜிஎல் பீரிஸ். நாடாளுமன்றத்தில் நாளாந்தம் செலவிடப்படும் 90 லட்சம் ரூபாய் வெளியான காரணம். ஜெனீவாவில் ஸ்ரீலங்கா இறுக்கம், தீர்மானத்தை ஏற்க முடியாதென இருமாப்பு. தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைவர் பிரபாகரன் உயிருடன் இருப்பதாக அறிவிக்கப்பட்டதன் பின்னணியில் பாஜக தான் இருக்கின்றது என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்திருந்தார். இவ்வாறு இருக்க, அண்மையில் பிரபாகரன் உயிருடன் இருப்பதாக உலக தமிழர் பேரவையின் தலைவர் பழநெடுமாறன் அறிவித்திருந்தார். மேலும் சர்வதேச சூழலும் இலங்கையில் ராஜபக்ஷ ஆட்சியை வீழ்த்தும் அளவுக்கு வெடித்து கிளம்பி இருக்கின்ற சிங்கள மக்களின் போராட்டங்களும் தமிழீழ தேசிய தலைவர் வெளிவருவதற்கான உகந்த சூழ்நிலையை உருவாக்கியுள்ளது என தெரிவித்தார். ஆனால் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்க தலைவர் பிரபாகரன் உயிருடன் இருப்பதற்கான ஆதாரங்கள் கிடைத்தவுடன் அதை ஊடகங்களில் வெளியிடப் போவதாக உலக தமிழர் கூட்டமைப்பின் தலைவர் பழநெடுமாறன் தற்போது மீண்டும் தெரிவித்திருந்தார். இந்த கருத்து முன்னுக்கு பின் முரணாக எதிர்வலைகளை தற்போது தோற்றுவித்துள்ளது. தலைவர் உயிருடன் இருக்கின்றார் என கூறிய நெடுமாறன் தற்போது ஆதாரம் கிடைத்தவுடன் வெளியிடுவதாக கூறிய விடயம் அவரின் முந்தைய அறிவிப்புகள் உண்மைதானா என்ற கேள்வியை எழுப்புகின்றது. அதேபோல் திருமாவளவன் கூறிய கருத்து போல் இதன் பின்னணியில் பாஜக தான் இருக்கின்றதா என்ற எண்ணங்களை தமிழர்கள் மத்தியில் தோற்றுவித்துள்ளது. தமிழ் மக்களை வைத்து அரசியல் செய்யும் ஆசாமிகளின் வரிசையில் நெடுமாறனும் இணைந்துள்ளாரா? தமிழ் தேசியத்திற்காக போராடி உயிர் தியாகம் செய்த ஒரு உன்னத தலைவரை வைத்து அரசியல் பின்னூட்டல் மூலம் எதை சம்பாதிக்க நினைக்கின்றார்கள் என்பது கேள்விக்குறியாகியுள்ளது. விடுதலை புலிகள் வலிமையாக இருந்த காலம் வரை இந்தியாவுக்கு எதிரான நாடுகள் எதையும் அவர்கள் மண்ணில் காலூன்ற அனுமதிக்கவில்லை. இந்தியாவுக்கு எதிரான நாடுகள் ஏதனுடனும் எந்த காலகட்டத்திலும் எத்தகைய உதவியும் பெறுவதில்லை என்பதில் தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரன் மிக உறுதியாக இருந்தார். தற்போது இலங்கையில் ஆழமாக காலூன்றி இந்திய எதிர்ப்பு தளமாக அதை ஆக்கிரமிக்கும் முயற்சியில் சீனா ஈடுபட்டுள்ளதையும், இந்துமா கடலின் ஆதிக்கம் சீனாவின் பிடியில் சிக்கும் அபாயம் இருப்பதையும் எண்ணி பார்த்து அதை தடுக்கும் வகையிலான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டிய நேரத்தில் அரசியல் லாபங்களுக்காக பழநெடுமாறன் செயற்படுகின்றாரா? நெடுமாறனின் அறிவிப்பில் பிரபாகரன் உயிருடன் இருக்கின்றார் என்பது முக்கியமான செய்தியல்ல. நெடுமாறன் சொல்ல வந்த செய்தி இலங்கையில் சீனாவின் ஆக்கிரமிப்பு இந்தியாவுக்கு ஆபத்தாக அமைந்திருக்கலாம். அதற்காக இவ்வாறான கருத்தை அவர் வெளிப்படுத்தினாரா என்பது மறுமுனை கேள்வியாக உள்ளது. ஆனால் பாஜகவுக்கு இலங்கையில் தற்போது எதிர்ப்பு இருக்கின்றது. இந்த எதிர்ப்பை நீர்த்து போகச் செய்ய வேண்டும். அதற்காக பிரபாகரன் உயிருடன் இருக்கின்றார் என்ற பழநெடுமாறனின் அறிவிப்பு இருந்திருக்கலாமா என்ற கேள்வி ஒரு பக்கம். இவ்வாறு பல்வேறு கேள்விகள் தமிழர்கள் மத்தியில். மதுரையில் நடந்த நிகழ்ச்சியொன்றில் கலந்து கொண்ட பிறகு செய்தியாளர்களை சந்தித்த பழநெடுமாறன் விடுதலை புலிகளின் அமைப்பின் தலைவர் பிரபாகரன் உயிருடன் இருக்கின்றார் என்ற தகவல் இலங்கை தமிழர்களுக்கு புதிய நம்பிக்கையையும் உற்சாகத்தையும் கொடுத்துள்ளது. அவர் உயிருடன் இருக்கின்றார் என்ற ஆதாரத்தை நாங்கள் வெளியிட விரும்பினால் உங்களை அழைத்தே நாங்கள் கூறுவோம். எனக்கு அவர் தொடர்பான ஆதாரம் கிடைத்தால் நிச்சயம் பத்திரிகையாளர்களை சந்தித்து அந்த ஆதாரங்களை வெளியிடுவேன் என தெரிவித்துள்ளார். ஆனால் விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் பிரபாகரன் உயிருடன் இருக்கின்றார் என கடந்த மாதம் 13ஆம் தேதி பழநெடுமாறன் பத்திரிகையாளர்களிடம் உறுதியாக தெரிவித்ததன் பின்னணி என்ன? தொலைபேசி உரையாடல் என கூறியதன் காரணம் என்ன? இவை அனைத்தும் ஈழத்தமிழர்களின் உணர்வுகளை வைத்து செய்யும் அரசியல் நாடகங்களாகவே தற்போது வெளிப்பட்டிருக்கின்றது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தவிசாளர் பதவியிலிருந்து தாம் நீக்கப்பட்டமை தொடர்பில் தமக்கு உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படவில்லை என பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் தெரிவித்துள்ளார். இந்த செய்தியை ஊடகங்கள் மூலம்தான் கேட்டதாகவும், ஆனால் முறையான கடிதம் கிடைக்கவில்லை என்றும் பீரிஸ் தெரிவித்துள்ளார். பேராசிரியர் ஜிஎல் பீரிஸை தவிசாளர் பதவியிலிருந்து நீக்குவதற்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் செயற்குழு ஏகமனதாக தீர்மானம் எடுத்ததாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் கடந்த வாரம் தெரிவித்தார்.
இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளுமாறு பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் அழைக்கப்பட்ட போதிலும் அவர் கலந்து கொள்ளவில்லை என காரியவசம் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் குறித்த பதவிக்கு பொருத்தமானவரை தற்போது கட்சி பரிசீலித்து வருகின்றது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி ஆரம்பிக்கப்பட்ட நாள் முதல் அதன் தவிசாளராக பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் பணியாற்றினார். எனினும் கடந்த வருடம் முதல் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் மற்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் உறுப்பினர்கள் குழு சுயேட்சை நாடாளுமன்ற உறுப்பினர்களாக நாடாளுமன்றத்தில் செயற்பட்டு வருகின்றனர். இலங்கையில் வடக்கு கிழக்கு மக்களுக்கான அரசியல் தீர்வு விடயம் குறித்து ஐநாவின் எந்த ஒரு கருத்துக்களையும் வெளியிடாத ஸ்ரீலங்கா அரசாங்கம் வடக்கு கிழக்கு மக்களுக்கு போருக்கு பின்னரான அபிவிருத்தியே அவசியமானது என்ற தொனிப்பட்ட கருத்து வெளியிட்டுள்ளது. ஐநா மனித உரிமைகள் பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை நிராகரித்துள்ள ஜெனீவாவிற்கான ஸ்ரீலங்காவின் நிரந்தர பிரதிநிதி ஹிமாலி அருணதிலக அது நல்லிணக்கத்தை மேம்படுத்தும் நோக்கத்திற்கு உதவாது எனவும் குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் பேரவையில் கடந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்ட 51 தீர்மானத்தை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவைக்கான ஸ்ரீலங்கா அரசாங்கம் மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. மனித உரிமைகள் பேரவையின் 52வது வழக்கமான அமர்வில் உரையாற்றிய போது ஜெனீவாவிற்கான ஸ்ரீலங்காவின் நிரந்தர பிரதிநிதி ஹிமாலி அருணதிலக இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். ஐநா மனித உரிமைகள் பேரவையில் ஸ்ரீலங்காவின் அனுமதியின்றி 51 தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாகவும் ஹிமாலி அருணதிலக குற்றம் சுமத்தியுள்ளார். கடந்த அக்டோபரில் ஸ்ரீலங்காவின் வெளிவிவகார அமைச்சர் கூறிய ஸ்ரீலங்காவின் நிலைப்பாட்டை மீண்டும் தாம் வலியுறுத்துவதாக கூறியுள்ள அவர் பேரவையின் தீர்மானத்தை நிராகரிப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்காவின் வெளிப்புற ஆதாரங்களை சேகரிக்கும் பொறிமுறையை வெளிப்படுத்தும் 46 தீர்மானம் இலங்கை மக்களுக்கு உதவாது எனவும் அது இலங்கை சமூகத்தை பிளவுபடுத்தும் எனவும் அவர் கூறியுள்ளார். மோதல், தெரிவு மற்றும் ஒருதலை பட்சம் ஆகியவற்றின் மூலமல்லாமல் உரையாடல் மற்றும் பலதரப்பு ஒத்துழைப்பின் மூலம் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். வெவ்வேறு சமூகங்களுக்கிடையில் நல்லிணக்கத்தை ஊக்குவிப்பதற்கும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கும் அதிபரின் தலைமையில் அமைச்சரவை உபகுழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். உண்மையை கண்டறியும் பொறிமுறை மற்றும் புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் ஆகியவற்றை உருவாக்குதல், வடக்கு கிழக்குக்கான விரைவான அபிவிருத்தி திட்டத்தை தயாரித்தல் மற்றும் விடயங்களுக்கு தீர்வு காண்பது உள்ளிட்ட விடயங்களை விரைவாக தீர்க்க வேண்டிய விடயங்களை இந்த அமைச்சரவை உபகுழு அடையாளம் கண்டுள்ளது எனவும் ஹிமாலி அருணதிலக கூறியுள்ளார். குறிப்பாக காணாமல் போனவர்கள், மீள்குடியேற்றம் மற்றும் காணி தொடர்பான விடயங்களும் இவற்றில் அடங்கும் என கூறியுள்ள அவர் ஸ்ரீலங்காவின் அரசியலமைப்பின் 21வது திருத்தம் கடந்த 2022 ஆண்டு அக்டோபரில் நாடாளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்டது எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். 21வது அரசியலமைப்பு திருத்தமானது சுயாதீன மேற்பார்வை, அரசியலமைப்பு பேரவை மற்றும் சுயாதீன ஆணைக்குழுக்களின் அமைப்பு ஆகியவற்றை மேலும் பலப்படுத்துகின்றது என்றும் ஹிமாலி அருணதிலக கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மின்சாரம், எரிவாயு மற்றும் உணவுப் பொருட்களின் விலை பாரிய அதிகரிப்பு காரணமாக நாடாளுமன்றத்தில் உணவுக்கான விலை சுமார் 30% அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நாடாளுமன்றத்தில் மாதாந்தம் உணவுக்காக சுமார் 90 லட்சம் செலவிடப்பட்டதாகவும் அது தற்போது 1 கோடியை தாண்டியுள்ளதாகவும் நாடாளுமன்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாடாளுமன்றத்தில் உணவு மற்றும் பானங்களுக்காக செலவிடப்படும் பணத்தில் 60%த்திற்கும் அதிகமான தொகை அதன் ஊழியர்களின் உணவு மற்றும் பானங்களுக்காக செலவிடப்படுவதாக அந்த வட்டாரங்கள் குறிப்பிட்டுள்ளன. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பெரும்பாலும் நாடாளுமன்றம் கூடும் நாட்களில் மட்டுமே உணவை எடுத்துக் கொள்கின்றார்கள். பெரும்பாலும் இது ஒரு மாதத்தில் 8 நாட்களாகும். மேலும் சில எம்பிக்கள் பார்லிமெண்டின் டைனிங் ஹாலில் சாப்பிடுவதில்லை என்றும் கூறப்படுகின்றது. ஆனால் நாடாளுமன்ற ஊழியர்கள் மாதம் முழுவதும் சலுகை விலையில் நாடாளுமன்றத்திலிருந்து உணவை எடுத்துச் செல்வதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்தில் உணவு மற்றும் பானங்கள் விரயமாக்கப்படுவதும் அதிகளவில் காணப்படுவதாகவும் உணவுப் பொருட்களின் கசிவும் முன்னெப்போதும் இல்லாத வகையில்
அதிகரித்துள்ளதாக நாடாளுமன்ற அதிகாரிகள் சுட்டிக்காட்டுகின்றனர். நாடாளுமன்ற ஊழியர்களில் கிட்டத்தட்ட 2000 பேர் உள்ளனர். இதற்கிடையில் நாடாளுமன்றத்தில் உணவுக்கான செலவை அமைச்சர்கள் உணவு செலவு என்று குறிப்பிடுவது தவறானது என்று எம்பிக்கள் குழு தெரிவித்துள்ளது. உணவுப் பொருட்களின் விலை அதிகரிப்பு மற்றும் சமையலுக்கு பயன்படுத்தப்படும் எரிவாயு மற்றும் மின்சாரத்தின் விலை பாரிய அதிகரிப்பு காரணமாக நாடாளுமன்றத்தில் உணவுக்கான விலை அதிகரித்துள்ளதாக தெரியவந்துள்ளது. சர்வதேச போதைப்பொருள் வலையமைப்பின் பிரபலமானவரும் பாதாள உலக கும்பலின் முக்கிய தலைவருமான ஹரக் கட்டா எனப்படும் நதுன் சிந்தக மற்றும் பாதாள உலக தலைவன் என கூறப்படும் சலிது மெல்சித உட்பட 5 பாதாள உலக செயற்பாட்டாளர்கள் மடகஸ்காரில் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த ஐவருடன் கரடக்காவின் எஜமானி என கூறப்படும் மலேசிய பெண் ஒருவரும் அவரது தந்தையும் அந்நாட்டு போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இவ்வாறு கைது செய்யப்பட்ட மலேசிய பெண்ணிடம் 38 மில்லியன் ரொக்க கையிருப்பு பணம் காணப்பட்டதாகவும் அதிகாரபூர்வமற்ற வட்டாரங்கள் மேலும் தெரிவிக்கின்றன. தனியார் ஜெட் விமானம் மூலம் மடகஸ்கருக்கு வந்து ஹோட்டலில் தங்கியிருந்ததாகவும் பின்னர் 2 வாகனங்களில் பயணித்த போது போலீசாரிடம் சிக்கியதாகவும் அந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன. புலனாய்வு அமைப்புகளும் பாதாள உலக ஒழிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள விசேட போலீஸ் குழுவும் இந்த பாதாள உலக குற்றவாளிகளை கைது செய்தமை உறுதிப்படுத்தும் வகையில் தகவல்களை தேடி வருவதாக சிரேஷ்ட போலீஸ் அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார்.